கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே இன்றைய பரலோக மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் இரட்சகரை குறித்தும் அவர் அருளும் இரட்சிப்பை குறித்தும் உங்களோடு பேசுவாராக. கவனிங்கள். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கவனிங்க. ரட்சகர் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சேவியர் என்று சொல்கிறோம். அதனுடைய கிரேக்க மொழியிலே சொட்டர் ஆகினால்தான் ரட்சிப்பின் சாஸ்திரத்திற்கு சொட்டீரியாலஜி என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள். இந்த ரட்சகர் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைமண்ட் ஆஃப் சேஃப்டி, preservation and deliverance from harm. அதாவது தீங்கிலிருந்து ஒரு மனிதனை தப்புவித்தல். அதாவது என்ன கொஞ்சம் விளக்கமா சொன்னா, ஆபத்தான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனை அதிலிருந்து விடுதலையாக்கி பாதுகாப்பான ஒரு இடத்துல கொண்டு சேர்க்கிற ஒரு பெயர் தான் ரட்சகர். அதாவது மீனிங் என்ன? இந்த உலகத்திலே மனிதர்களாகிய நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தில் பாவ பழக்க வழக்கத்துக்குள்ளாக இருக்கிறோம். இது நிமித்தமாய் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், மரணத்தை சந்திக்கிறோம். இரண்டாம் மரணமாகிய அக்கின் நரகத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவே தான் மனுக்குலத்தை எப்படியாக இதிலிருந்து, பாவத்திலிருந்து, அதன் சம்பளமாகிய மரணம் அழிவிலிருந்து, நரகத்தின் அழிவிலிருந்து எப்படியாக மீட்டெடுத்து பாதுகாப்பான இடமாகிய பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனுக்குள்ளே அழைத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இரட்சகர் இயேசு இந்த உலகத்திலே தேவன் மனிதனாய் அவதரித்தார். இன்றைக்கு கவனித்து பாருங்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரட்சகராக இருந்தார். பார்வோனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தார்கள் ஜனங்கள். அவர்கள் பார்வோனிடத்தில் போனார், அவர் பேசினார், ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாக்கினார். கானான் தேசமாகிய வளமான, பாதுகாப்பான, ஆசீர்வாதமான தேசத்தில் கொண்டு சேர்த்தார். இன்றைக்கு இரட்சகராக இயேசு பிறந்திருக்கிறார். அவரை நம்முடைய உலகத்தில் பிறந்த இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் வாருமாண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவோமானால், பாவத்திலிருந்து, பாவ பழக்க வழக்கத்திலிருந்து, எல்லா தீமைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருவார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களையும் பாவத்திலிருந்து, பாவ பழக்கம் விடுதலை ஆக்கி பரலோக ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க செய்வீராக. கிருபையும் சமாதானம் அருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.